புடிச்சிருந்து ஒரு மே மாசம் உங்ககிட்ட பேசணுங்க ஐயா. என் மகனை பத்தி உங்ககிட்ட பேசினேன். சரிங்கம்மா சொல்லுங்க. அவன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறான். இந்த வீடு கட்டினாலும் டெய்லி ரொம்ப அழுகுறான். ஒரு நாள் பயம் டிப்ரெஷன்லாம் இருக்கிறான். அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு சொன்னங்க ஐயா. நீங்களும் ரொம்ப எனக்கு ஆறுதலா பேசுனீங்க. அப்புறம் ஃப்ரைடே நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு சைடில் பயங்கரமான வலி. எனக்கு ஏன்னா ஆல்ரெடி ஹார்ட் வீக்கம் இருக்குதுன்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கண்ணு ரொம்ப வலி. ஏன்னா நான் ஊழியத்துக்கு போவேன். சரிங்க. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது எனக்கு அந்த வலியெல்லாம் போயிடுச்சு. ரெண்டாவது அடுத்த நாள் சனிக்கிழமை என்ன ஜெபம் பண்ணீங்கன்னா, உன் பிள்ளைகளுக்காக நீ வந்து ரட்சிக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவாங்க அப்படி சொன்னீங்க. அது அன்னைக்கு நான் அதுக்கு நான் முதல்ல நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி ப்ரேயர் பண்ணும்போது அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது டெய்லி உங்க ப்ரேயர் நான் அட்டன் பண்ணுவாங்க ஐயா. என்னைக்கு உங்களுக்கு நான் ஸ்பீச் கேட்க ஆரம்பிச்சேன்னா அன்னையிலிருந்து உங்களுக்கு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஐயா. ஊழியத்துக்கு போக எனக்கு நல்லா உற்சாகமா போனேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனிதன் முதன்முறையாக எப்பொழுது பாவம் செய்கிறான் அல்லது எப்பொழுது பாவியாகிறான் என்பது ஒரு கேள்வி. நன்மை தீமை அறியத்தக்க நிலைமையை அடைந்த ஒருவன் தன் சுய இச்சையை நிறைவேற்றும்படியாக தேவனுக்கு எதிரான காரியம் எதையும் செய்யும் போது பாவியாகிறான் என்று நாம் நினைக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த கருத்து தவறானது. நாம் செய்யும் கிரியைகளினால்தான் நாம் பாவிகள் என்பதல்ல, நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகும் நிலையிலேயே, அதாவது நாம் பிறக்கும் போதே பாவிகள்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் தாவீது இவ்விதமாக சொல்லுகிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சங்கீதம் 51:5 வாசிக்கிறோம். தாவீதை பெற்றெடுத்த தாய் ஒரு பரிசுத்தமான ஸ்திரீ என்பதில் சந்தேகமில்லை. அவள் தேவனுக்கு பயந்தவளாக காணப்பட்டதினால்தான் நான் உமது அடியாளின் புத்திரன் என பெருமையோடு தாவீது குறிப்பிடுவதை 116ஆம் சங்கீதம் 16 வாசிக்க முடிகிறது. 51வது சங்கீதத்தில் அவர் குறிப்பிடுவது ஆதித்தாயான ஏவாளை. ஆதாம் ஏவாளின் மீறுதல் அவர்களின் சந்ததிகளான நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பிடிப்பதினால் பாவியாகவும் தேவ கோபாக்கினையின் தண்டனைக்கு பாத்திரராகவும் பூமியில் அவதரிக்கிறோம். நம்முடைய கிரியைகள் மட்டுமே நம்மை பாவிகளாக்குகிறது இல்லை என்று நாம் பார்க்க முடிகிறது. அதுபோல நம்முடைய கிரியைகளினால் மாத்திரமே தேவனை பிரியப்படுத்தவும் முடியாது. கிறிஸ்தவ பாரம்பரிய கோட்பாடுகளை கடைபிடிப்பதினாலோ, ஆலயங்களுக்கு போய் வருகிறதினாலோ, ஆராதிப்பதினாலோ, காணிக்கை மற்றும் தசமபாகம் கொடுப்பதினாலோ, போதகர்களையும் ஊழியக்காரர்களையும் தேடிக்கொண்டு அவர்களுடைய நிழலில் ஒதுங்கிக் கொள்வதினாலோ நாம் நீதிமான்களாக முடியாது. நியாய தீர்ப்பு நாளில் தப்பித்து கொள்ளவும் முடியாது. நீதியும் பரிசுத்தமும் உள்ள தேவன் நித்திய நரகத்தையே மனித இனத்துக்கு கொடுக்க முடியும் என்ற அவலமான நிலையில் அவனை மீட்டுக்கொள்ள மனிதன் செய்த அத்தனை பாவங்களையும் கிறிஸ்துவின் மேல் சுமத்தி தன்னுடைய ஒரே குமாரனை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுவது மனிதனின் பாவத்தை தேவனால் மன்னிக்க கூடுமானால் நிச்சயமாகவே தேவன் அதை செய்திருப்பாரே. தேவகுமாரனாகிய இயேசு கீழ்ப்படியாமே என்ற ஆதாமின் பாவத்தையும் அவருடைய சந்ததியார் செய்த பாவங்களையும் நிவர்த்தி செய்யும் பொருட்டாக ஒரு மனிதனாக பிறந்து தேவனுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து பாவ மனிதன் பெற வேண்டிய மரணத்தை தான் ஏற்றுக்கொள்ளுகிறார்.
பிரியமானவர்களே, இப்படித்தான் கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்ட தேவ அன்பே கிருபை என்று நம்மால் சொல்ல முடிகிறது. பாவியான மனிதன் சிலுவையின் நிழலில் தன்னை மறைத்து கொள்ளும் போது தேவ கிருபை அவனை மூடிக்கொள்ளுகிறது. இதன் விளைவாக பிதாவின் கோபாக்கினையிலிருந்து அவன் தப்பிக்கிறான், ரட்சிக்கப்படுகிறான். ஏனென்றால் மனித இனத்தின் பாவங்கள் எல்லாம் கல்வாரியில் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டு அது நிமித்தம் நம் சார்பில் அவர் தண்டிக்கப்பட்டாயிற்று. ஆனால் பாவத்தினால் மரித்த மனிதன் கிறிஸ்துவுக்குள் புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவதே ரட்சிப்பு. முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பிரியமானவர்களே, தேவன் இரக்கம் அன்பு நிறைந்தவர்தான். ஆனால் பாவத்தினால் மரித்த மனிதனை மீட்க கிறிஸ்து கல்வாரியில் மரிக்க வேண்டியதாயிற்று. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. மீண்டும் ஒரு நாளை காண பண்ணினீர், உமக்கு நன்றி. இந்த புதிய நாளுக்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரவு முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்த தேவன், இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இணைந்து இருக்கிறவர், எங்களுக்குள் வாசம் செய்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர். இந்த நாளுக்கான கிருபையை இயேசுவே நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த வார்த்தையின்படி இயேசுவே உம்முடைய கிருபையை அதிகமாக இந்த நாளிலே நீர் ஊற்றுவீராக. கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால் நாங்கள் மீட்கப்பட்டோம், கிருபையினால் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம், கிருபையினால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாறினோம். இயேசுவே நீர் எவ்வளவு நல்லவர். உம்முடைய இரக்கத்தை நீர் எங்களுக்கு காண்பித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நன்றி அப்பா. அளவில்லாத உம்முடைய கிருபைக்காக நன்றி. நீர் எங்களுக்கு காண்பித்த அந்த தயவுக்காக நன்றி. தம்முடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை அவர் விளங்கச் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நன்றி அப்பா. உம்முடைய ஈவுக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி. பரிசுத்தமுள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக ஹல்லேலூயா எழுதப்பட்ட கையெழுத்தை நீர் சிலுவையிலே குலைத்தீர், பகையை சிலுவையிலே நீர் கொன்றீர். அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினீர். சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தீர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளை அப்பா ஒரு விசேஷித்த வேளையாக இருக்கட்டும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலா நீர் உயர்ந்திருப்பீராக. உன்னதங்களில் பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உடைய பாதங்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற எங்கள் தெய்வன், மகிமையின் ராஜா உமக்கு நன்றி. அற்புதத்தின் தெய்வமே உமக்கு நன்றி. இந்த ஜெபத்தில் என்னோடு இணைகிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இந்த காலை வேளையில இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. உன்னதமானவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் சுவாமி. நிந்தைகள் மாறணும்,
அவமானங்கள் நீங்கி போகணும், கசப்புகள் வெளியேறணும் அப்பா. இந்த காலை வேளையிலும் சுவாமி உண்மையாய் தேடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக. வல்லமையுள்ள உம்முடைய கரம் இறங்கணும் இந்த காலை வேளையிலே, மகிமை இறங்கணும் இந்த காலை வேளையிலே அப்பா. இருள் நீங்கி போகணும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே. என் தேவனுடைய அளவில்லாத சமாதானத்தினாலே நீர் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பணும் அப்பா. ஹல்லேலூயா. உடைந்த உள்ளங்களை என் ஆண்டவர் நீர் தேற்றுவீராக. ஹல்லேலூயா. நான் வாழ்வதை காட்டிலும் மரித்தால் நலம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு வாழ்க்கையின் ஆண்டவர் நீர் தருவீராக சுவாமி. உம்மை நம்பி நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகக்கூடாது. ஆமா ராஜா இசப்பா. ஹல்லேலூயா. இருதயத்தில் காணக்கூடிய பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், குடும்பங்களை குறித்த பயங்கள், எல்லா பயத்தின் ஆவிகளும் இந்த காலை வேளையில பிள்ளைகளை விட்டு விலகி போகணும். எங்களுக்காக ஒருவர் அடிக்கப்பட்டு இருக்கிறார். எனக்கு ஒரு மீட்பர் உண்டு, அவர் சர்வ வல்லவர். அவர் எனக்காக இரத்தம் சிந்தி மரித்தவர். என்னை அப்படியே அவர் விட்டுவிட மாட்டார். அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் என்னை வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய கண்ணின் விழிக்குள்ளாக என்னை மூடி வைத்திருக்கிறார். ஆக நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். என் மேல் பிரியமாயிருக்கிறார். எனக்காக இரத்தம் சிந்துவார் என்று சொன்னால் நிச்சயமாகவே என்னை விடுவிப்பார். வேதம் சொல்லுகிறது, தம் மடியில் இருந்த சொந்த குமாரனையே அவர் கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அருளுகிற தேவனாக இருக்கிறேன். பிள்ளையுடைய இருதயத்தின் விருப்பங்களை நித்தமும் அறிகிறவர் அப்பா. பூமி எங்கும் கண்கள் இந்த காலை வேளையில உலாவுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. மீண்டும் உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி இந்த ஜெபத்தில் இணைந்து உண்மையாய் உம்மை தேடத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. ஆவியானவரே, உம்முடைய விடுதலையை நீர் கட்டவிழ்ப்பீராக. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இந்த காலை வேளையில் பாவமுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை, குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, ஹல்லேலூயா. போராட்டங்களிலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மனுஷர்களுடைய தந்திரங்களிலிருந்து விடுதலை. என் தேவன் விடுவிக்கிறவராய் நீர் அற்புதத்தை செய்வீராக ராஜா. எஸ்டர்டே இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். எனக்காக சிலுவையிலே தம்மையே ஒப்பு கொடுத்தவர் நிச்சயமாகவே மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளுவார். அவர் என் பலவீனங்களை அறிவார், என்னை பலப்படுத்துவார். என் பலவீனத்தில் அவர் பலன் தருவார் என்கிற விசுவாசம் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு மேலும் தங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா துரைத்தனங்களும், எல்லா சத்துருவின் அதிகாரங்களும், பிசாசின் போராட்டங்களும் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகி போக கெடுவது. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஆதரிக்கிற எங்கள் தெய்வம், எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறவர் அப்பா. நீங்கள் எங்கள் அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குகிறவர் அப்பா. எங்கள் தேவனே, உமக்கு நன்றி. எங்களை கைவிடாதவர், கைவிட தெரியாதவர். தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை வேளையிலும் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் என் தேவ வல்லமை இறங்கணும் அப்பா. பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் இறங்குவேன் என்று சொன்னேன். அந்த இடத்துல இறங்கி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன். கைகளை உன்னதத்துக்கு நேராக உயர்த்தி, சிங்காசனத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் தெய்வீக மகிமை இறங்கட்டும் அப்பா. சத்துரு கொண்டு வரக்கூடிய எந்த தடைகளும் நீங்கி போகணும். இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும் அப்பா. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவாராம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வம், உம்முடைய வல்லமை மிகப்பெரியது. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை மிகப்பெரியது சுவாமி. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பலவீனத்தில் உம்முடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கணும்.
தேவைகள் அநேகமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவைகளை சந்திக்கிறவர் அப்பா. பொருளாதார நெருக்கங்களை மாற்றித்தாங்க சுவாமி. கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படணும் இயேசுவே. ஹல்லேலூயா. ராஜா, கணவன் மனைவி உறவுகள் ஒன்று சேரட்டும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. குடும்பத்தில் காணக்கூடிய குழப்பங்கள், பிசாசு கொண்டு வரக்கூடிய எந்த கிரியைகளும் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி சத்துருடைய சகல கிரியைகளும் நசுக்கப்பட்டு போகட்டும். ஆமென். ராஜா, வேதம் சொல்லுகிறது, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை தூளா கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்து அவருக்கு போதிக்கத்தக்கவன் யார்? ஆண்டவரே, உமக்கு நிகர் நீரே சுவாமி. உமக்கு நிகர் வேறொருவரும் இல்லை. நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உம்முடைய கிருபை அதிகமாய் ஊற்றப்படுவதற்காக நன்றி. எங்கள் யூதராஜ சிங்கமே உமக்கு நன்றி. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய விடுதலை நாளாக இருக்கட்டும். வெற்றியை காணும் நாளாக இருக்கட்டும். சமாதானத்தை அளவில்லாமல் இந்த காலை வேளையிலே நீர் ஊற்றணும் அப்பா. பலவீனர்களுக்குள்ளே அப்பா ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் நீர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. சரீரத்தில் ஆரோக்கியமும் சுகமும் பலத்தையும் என் இயேசு இந்த நேரத்தில் நீர் கட்டளையிடுவீராக ராஜா. கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. விசுவாசத்தோடு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், என் பலவீனத்தை என்னை விட்டு விலக்குவார், என் வியாதியை சுகமாக்குவார், நான் என் இயேசுவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நான் சாட்சிகளை சொல்லுவேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று பொருத்தனையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புத சுகம் இந்த காலை வேளையிலே உண்டாவதாக. நடக்க முடியாத கால்களுக்குள்ளே ஜீவன் வரட்டும். பேச முடியாத வாய்கள் பேசட்டும். ஊமையர்கள் பேசட்டும். செவிடர்கள் கேட்கட்டும். குருடர்கள் பார்வையை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இதய கோளாறுகள், வலிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்சி முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய எந்த வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பிள்ளைகளை விட்டு முழுவதுமாக நீங்கி போக கடவுது. மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர் நீரப்பா. அப்பா, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். பள்ளமெல்லாம் உயர்த்தப்படட்டும். சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவைகள் சமமாக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் கண்ணீரை காண்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இசைக்கியாட்ட சொன்னீங்க, ஹல்லேலூயா, நான் 15 வருஷம் உன் நாட்களை கூட்டுவேன். மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிளட் கேன்சரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் டயாலிசிஸ் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு புதிய ஜீவன் பிள்ளைகளுக்குள்ளே இறங்கணும். அமராஜா, ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுக்கணும். அமராஜா, பூரண ஆயுசை கொடுக்கிறவர் என் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் வல்லமையும் இப்பொழுது சரீரங்களில் இறங்கட்டும். பலவீனமான சரீரத்துக்குள்ளே இப்பொழுது ஜீவன் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தையை கேட்கிற பொழுதே பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பயமுறுத்துகிற பிசாசுகள், ஹல்லேலூயா, சபிக்கப்பட்ட ஆவிகள், ஏவல் பிசாசுகள், மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், எந்த சபிக்கப்பட்ட ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. வல்லமை வெளிப்படட்டும். என் இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜீவனை கொடுத்து அப்பா பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. மரித்த சரீரத்துக்குள்ளே ஜீவன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேட்கிற பொழுதே என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ மகிமை இந்த நாளை ஆசீர்வதிக்க தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சகரியா 2:5 என் ஆண்டவராக இயேசு நீர் உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதிலாய் நிற்பீராக. தெய்வ கிருபையானது அதிகமாக இந்த நாளில் வெளிப்படட்டும். நித்தமும் நடத்துகிற புதிய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி நடத்துவதாக. கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். அமராஜ, பலன், ஆரோக்கியம், சுகம் இந்த நாளிலே அப்பா அற்புதமாய் நீர் நடத்தணும் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன்.
உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.